ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து ராஜபாளையம் போக வேண்டிய இருக்குது. நான் மட்டும் தனியாக போகலான்னு கிளம்புனேன். ஆனால் எங்கள் அண்ணன் இல்லை நீ மட்டும் தனியாக போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்புறம் நானும் அவனும் 2 பேரும் ஒன்றா ராஜபாளையம் போனோம். போயிட்டு நம்ம கடைக்கு தேவையான சாஸ் வந்து ஒரு கடையில் வாங்குவோம். அந்த கடையில் சாஸ் வாங்கிட்டு அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக ஸ்மார்ட் பஜார், அது ராஜபாளையம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய்ட்டு அப்படியே வெளியில் ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டு நேராக தள்ளிகிட்டே உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரைஸ் வாங்குவோம், அது கொஞ்சம் ப்ரைஸு கம்மியாக இருக்கும். இதான் அதோட குடோனு. அங்கேருந்து நமக்கு ரைஸ் 2 மூடை எடுத்து கொடுத்தாங்க. 2 மூடையும் தள்ளிட்டு நேராக வெளியில் வந்துட்டு வெயில் ஓவராக இருக்கா, ஒரு அப்படியே ஐஸை ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டோம். இதுதான் நம்ம ஊர் ராஜபாளையம். அப்படியே வர வழியில் இயற்கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜம்முன்னு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வாழைத்தோப்பு. இது வந்து நம்மளோட இடம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கல் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு கல், அங்கே ஒரு கல், இந்த 2 கல்லுக்கும் இடையில அந்த பனைமரம் வரைக்கும். முன்னாடியும் வாழைத்தோப்பு, முன்னாடியும் வாழைத்தோப்பு. இது வந்து என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பொருள் டெலிவரி ஆனிச்சு. இது என்ன பொருளுங்கிறது நீங்களே பாருங்கள். அது ஆனால் அன்றைக்கி என்னால் ஓப்பன் பண்ண முடியலை. அன்றைக்கி வந்து ஈவினிங் டைம் டெலிவரி ஆனிச்சு. அன்றைக்கி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அதனால் ஓப்பன் பண்ண முடியலை. அதனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு 15 நாளாக சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் வாங்கின ப்ராடக்ட் இது. வாங்கின காசுக்கு ஒர்த்தா என்னங்கிறத பார்ப்போம். இல்லை அவ்வளோதான் இருக்குது. இது வந்து அந்த டேபிள் அந்த மாதிரி இதில் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஹோல்டரு. இது ஸ்டாண்டு. இது மொபைல் இதில் மாட்டுறதுக்கு உள்ளது. இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ஒரு சவுண்டு கேட்கும், அவ்வளோதான். இது அந்த ஃபோன் ஹோல்டரு. இது எப்படினாலும் 360 டிகிரி மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி கீழே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த அறைக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டில் நமக்கு தேவையான ஆங்கிளில் வச்சு அப்படியே நம்ம வீடியோ எடுத்துக்கிட வேண்டியதான். எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம்.